வணக்கம். சிலைங்கர் இன்று செய்திகள். கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு பெட்டாலிங் ஜயா ஜாலான் கசேங்கில் உள்ள மகாராஜ் உணவகத்தில் 13வது மலேசியாவின் திட்டம் என்ற அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்ட வரைவில் மலேசிய இந்தியர்கள் நிலை குறித்தும் தேவைகள் முன்னேற்றம் குறித்தும் ஊடகங்களுக்கு விளக்கும் நிகழ்வை இல்திசாம் அறக்கட்டளை நடத்தியது. இந்நாட்டில் இந்திய சமுதாய மேம்பாடுகள் குறித்து சுமார் 200 பொது அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் வழங்கியுள்ள பல்வேறு பரிந்துரைகளை உட்படுத்திய 11 திட்டங்களை 5 முக்கிய மேம்பாட்டு தொகுப்பாக பொருளாதார அமைச்சு மூலம் அரசாங்கத்திடம் இந்த அமைப்பு வழங்கியுள்ளதாக முன்னாள் கில்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்திசாம் அறக்கட்டளையின் முக்கிய செயற்குழு உறுப்பினருமான சார்ல்ஸ் சந்தியாகோ தெரிவித்தார். மலேசிய இந்தியர்களின் மேம்பாட்டுக்கு 13வது மலேசிய திட்டத்தின் முக்கிய கூறுகளில் ஒன்றாக கல்வியை குறிப்பிட்டுள்ள இல்திசாம் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் கல்வியை பாதியில் கைவிடும் போக்கின் அபாயத்தை விளக்குவதுடன் அதை கையாள சமுதாயம், பெற்றோர்கள் மற்றும் அரசாங்கத்தின் உடனடி கூட்டு செயல்களின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கையால் பதிவு உரிமத்தை இழக்கும் அபாயத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளின் நிலையை கவனித்து மாற்று இடங்களுக்கு பள்ளிகளை இடமாற்றுவது மற்றும் பள்ளி பேருந்து கட்டண சுமையால் பள்ளிக்கு மட்டம் போடும் மாணவர்கள் நிலை போன்றவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை இந்த பரிந்துரைகள் வலியுறுத்துகின்றன. கல்விக்கு ஏற்ற தொழில்களை இந்தியர்கள் பெறுவதும் மற்றும் அரசு நிர்ணயித்துள்ள அடிப்படை சம்பளமான 1700 பெறாத பாட்டாளிகள் நிலை ஆண்டுக்கு 5000 இந்திய இளைஞர்களுக்காவது தீவெட் கல்வி வழி அவர்களின் ஊதிய உயர்வு மற்றும் தொழில் திறன் மேம்பாடு அளிப்பதையும் இல்திசாம் வலியுறுத்துகிறது. இந்திய நகர்ப்புற ஏழைகளுக்கு வீட்டு வசதி, சமூக நலன் மற்றும் சுகாதார அணுகலை மேம்படுத்துதல், மூலோபாய துறைகளுக்குள் தொழில் முனைவோர் மற்றும் வேலை வாய்ப்புகளை ஊக்குவித்தல், இளைஞர்களின் வளர்ச்சி, கலாச்சார அடையாளம், குடிமக்களின் பங்களிப்பை மேலும் வலுப்படுத்தும் கொள்கை கண்காணிப்பு மற்றும் பொறுப்பான நிர்வாக வழிமுறைகளை நிறுவனமயமாக்கல் போன்ற பல அம்சங்களை திட்ட வரைவு உட்படுத்தியுள்ளதுடன் திட்ட காலத்தில் ஆண்டுக்கு ரிங்கெட் 1500 மில்லியன்கள் வீதம் 5 ஆண்டுகளுக்கு மேற்படி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒதுக்கீட்டுக்கும் இல்திசாம் பரிந்துரைத்துள்ளது. இவை குறித்து கூடுதல் விளக்கமளிக்க இல்திசாம் அறக்கட்டளை பிரதமரை நேரில் சந்திக்க வாய்ப்பு கேட்டுள்ளதாகவும் சார்ல்ஸ் சந்தியாகோ தெரிவித்தார். 13வது மலேசிய திட்டத்தின் வழி நாட்டின் வளர்ச்சியில் எல்லா மக்களிடையும் நிலையான சமமான மேம்பாட்டு உருவாக்கம் இருக்க வேண்டும். அதில் இந்தியர்களும் உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்ற சீர்திருத்தத்தை இந்த பரிந்துரை வலியுறுத்துவதாக முன்னாள் கில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கூறினார்.